என் அன்பு பிள்ளையே, அன்பும் அறிவுரையும் அதை பெற தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். இல்லையென்றால் ஏமாற்றங்களும் அவமானங்களும் தான் மிஞ்சும். அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்து விட்டால் பெறுவது மிகவும் கடினம் குழந்தையே. ஒருவரின் மனதில் நமக்கான இடம் அங்கில்லை என்பதை உணரும் போதே அவர்களை விட்டு விலகி விடுங்கள். நிராகரிப்பை விட நினைவுகள் சிறந்தது. பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவதும் ஒரு விதமான பலவீனமே. போலிகள் யார் என்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே. விலை மதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன்தான் நல்ல மனிதன். அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதேபோல் உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும். எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான், அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள். ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே. விடிவது எழுவதற்கு மட்டுமல்ல, வாழ்வில் ஒரு படி ஏறுவதற்கும் தான். என் தங்கமே, மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் அருகில் கூட நிற்காதே. எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. பொய் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே. யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே. வாழ்வில் வழி தெரியாத நேரங்களில் இறைவனை நம்பி பயணத்தை தொடர். உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தால் இந்த பிரபஞ்சமே உனக்கு துணையாய் வரும். உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாய் மாறும். நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் குழந்தையே. உனக்கு நீயே நேர்மையாய் இருக்கும் போது யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை. கடவுளுக்கு தெரியும் குழந்தையே, நீ யார் என்று. அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது. கொடுத்தது தர்மம், கைவிடாது. எடுத்தது பாவம், ஒருபோதும் கை கொடுக்காது. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே. குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்து. நீ பயந்து நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை அற்புதத்தில் முடிய வைப்பேன். கவலையை விடு தங்கமே. தராசிற்கு நியாயம் எல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கனம் அதிகம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். அப்படித்தான் சில மனிதர்கள் குற்றம் காண தொடங்கிவிட்டால் அன்பு செய்ய நேரம் இருக்காது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது குழந்தையே. சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. இன்று வரும் துன்பங்களை கண்டு பயந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது? நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு. வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி. வாழ்வில் சறுக்கல்கள் இருக்கும் போது உடைந்து போகக்கூடாது. தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் இங்கு எவரும் இல்லை குழந்தையே. நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார். உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவன் பயன்படுத்தும் ஒரே ஒரு ஆயுதம் உன்னை பற்றிய பொய் வதந்திகளே. யார் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக் கொள்ளாதே. துரோகங்களால் விழுந்தார், பிரிவுகளால் உடைந்தார், வார்த்தைகளால் வெந்தார், கண்ணீரால் நனைந்தார். ஆனாலும் கரம் பற்றியதால் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கலங்காதே. அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை மனிதர்கள் உணர்வதே இல்லை குழந்தையே. என் வைரமே, உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது. நீ நான் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்கின்றாய். நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன். என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. எல்லாம் சரிவர அமையப் போகின்றது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நான் துணையாக இருந்து அந்த சுப நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க போகின்றேன். உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக
உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. நல்லதே நடக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில்